ஓம் சைராம். சாய்பாதம் சரணம். சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான நிலை வரும். என்ன செய்தாலும் சரியாக போவதில்லையே. சில விஷயங்கள் தொடங்கும், ஆனால் முடிவதில்லை. சில வாய்ப்புகள் வரும், ஆனால் நம்மை விட்டு போய்விடுகிறது. சில உறவுகள் இருக்கும், ஆனால் மன நிம்மதி இருக்காது. அந்த நேரத்தில் மனிதன் மனதிற்குள் கேள்வி கேட்கிறான், என்ன தவறு நான் செய்கிறேன்? பலர் அதற்கான பதிலை வெளியில் தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான பதில் சில நேரங்களில் மிகவும் எளிமையானது. அந்த ரகசியத்தை இப்பொழுது போட்டுடைக்கத்தான் உன்முன் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சிக்கி நிற்கும் பிரச்சனைகள் பெரிய பரிகாரங்களால் அல்ல, 3 சிறிய பழக்கங்களை மாற்றினால் தீர ஆரம்பிக்கும். இந்த 3 விஷயங்களும் உனக்கு சாதாரணமாக தோன்றும், ஆனால் அவைதான் பலரின் வாழ்க்கையில் திறக்காமல் இருந்த கதவுகளை திறக்க வைத்திருக்கிறது. அந்த 3 விஷயங்களை ஒவ்வொன்றாக சொல்கிறேன், முடியும் வரை கேள். மனதில் கசப்பு வைத்து கொள்ளாதே. பல பிரச்சனைகளின் முதல் காரணம் வெளியில் இருக்கும் எதிரிகள் அல்ல, உள்ளே இருக்கும் கசப்பு. யாரோ ஒருவரின் வார்த்தை, யாரோ செய்த தவறு, யாரோ கொடுத்த அவமானம், அதை மனதில் வைத்துக்கொண்டு பல வருடங்கள் வாழ்கிறோம். அந்த நினைவுதான் மன அமைதியை மெதுவாக சுருட்டி கொண்டு இருக்கிறது. இதை விட்டுவிட்டால் கிடைக்கும் நன்மை என்ன தெரியுமா? கனத்திருந்த உன் மனம் லேசாகும். தீர்வு வரக்கூடிய விஷயங்கள் விரைவாக வரும். புதிய மனிதர்கள் வாழ்க்கையில் இணைவார்கள். குழம்பி இருந்த மனம் தெளிவடையும். பல நேரங்களில் ஒரு மனிதன் உள்ளே இருந்த கசப்பை விட்டவுடன் அவன் வாழ்க்கையில் தடைப்பட்ட விஷயங்கள் தானாக நகர ஆரம்பிக்கும். இதை விடாமல் இருந்ததால்தான் மன அழுத்தம் உனக்கு இப்பொழுது இருக்கிறது. சிறிய விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக தோன்றுகிறது. நல்ல வாய்ப்புகளை கூட சந்தேகப்பட வைக்கிறது. உறவுகளை மெதுவாக விலக்கி வைக்கிறது. மனம் சுத்தமாக இருந்தால் அந்த இடத்தில் அருள் தங்கும். பழைய கசப்புக்களை விட்டுவிடு. 2வது வழியை சொல்கிறேன். சில நேரங்களில் மனிதன் தன் தோல்வியை விட நம்பிக்கை இழந்ததால் தான் உடைந்து போகிறான். ஒரு முயற்சி தோல்வி அடைந்தால் இது நடக்காது என்று முடிவு செய்து விடுகிறான். ஆனால் வாழ்க்கை ஒரு முயற்சியால் முடிவடைந்து விடுகிறதா? நம்பிக்கை வைத்தால் நன்மை கிடைக்கும். மனதில் சக்தி உருவாகும். புதிய வாய்ப்புகள் உன் கண்முன் தெரிய ஆரம்பிக்கும். தடைப்பட்டிருந்த முயற்சிகள் எல்லாம் மீண்டும் உயிர் பெறும். உன் சுற்றத்தில் உள்ளவர்கள் உன்னை தானாக மதிக்க தொடங்குவார்கள். ஒரு மனிதன் நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தால் வாழ்க்கை அவனை விட்டுவிடாது. நம்பிக்கையை சில நேரங்களில் இழக்கிறாய் அல்லவா? அதனால் தானே முயற்சி குறைகிறது, மனம் தளர்வடைகிறது. வாய்ப்புகள் இருந்தும் பயன்படுத்த முடியாமல் போகிறது. தன்னம்பிக்கை குறைகிறது. அதனால் தான் சொல்கிறேன், நம்பிக்கை இருக்கும் இடத்தில்தான் அற்புதங்கள் நடக்கும். 3வது வழியை சொல்கிறேன், கேள். நல்ல செயல்களை தள்ளி போடக்கூடாது. பலர் நல்லதை செய்ய நினைப்பார்கள், ஆனால் அதை பிறகு என்று தள்ளி விடுவார்கள். ஒருவருக்கு உதவ வேண்டும், ஒரு நல்ல வார்த்தை பிறருக்கு சொல்ல வேண்டும், ஒரு சிறிய நன்மை செய்ய வேண்டும். இதற்கு எல்லாம் சரியான நேரத்தை தேடிக்கொண்டே இருப்பார்கள். நல்லதை உடனே செய்தால்தான் கிடைக்கும் நன்மை. வாழ்க்கையில் நல்ல சக்தி தானாக உருவாகும். நீ எதிர்பார்க்காத உதவிகளும் உன்னை தேடி வரும். பிற மனிதர்களிடமிருந்து நம்பிக்கை கிடைக்கும். மன அமைதி அதிகரிக்கும். நாம் செய்த ஒரு சிறிய நல்ல செயல் எதிர்காலத்தில் பெரிய உதவியாக திரும்பியும் வரும். நல்லதை தள்ளிவிட்டால் வாய்ப்புகள் தவறுகிறதல்லவா? மனதில் வருத்தம் தானே உருவாகிறது. உறவுகள் பலவீனமாகிறது. தனிமை அதிகரிக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், நல்ல செயல் தாமதமானால் அதன் பலனும் தாமதமாகும். மீண்டும் நினைவூட்டட்டுமா? முதலில் செய்ய வேண்டியது பழைய கசப்புகளை எல்லாம் முதலில் விட்டுவிடு. 2வது செய்ய வேண்டியது நம்பிக்கையை விடாமல் இருப்பது. 3வது செய்ய வேண்டியது நல்ல செயல்களை தள்ளி போடவே கூடாது. இந்த 3 விஷயத்தையும் நீ தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே இருப்பாயானால் உன் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை காணும். பிரச்சனைகள் எல்லாம் தவிடு பொடி ஆகும்.
பாபாவின் அருள் உனக்கு இருப்பதால்தான் என் இந்த வாக்கு உன் செவியை எட்டியது. உன் இதயத்தில் நெஞ்சத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதால்தான் என் பார்வை இப்பொழுது உன்மீது பட்டிருக்கிறது. என் கரம் உனக்கு அருளை பொழிந்து கொண்டிருக்கிறது. நீ விலகவில்லை, பெற்றுக்கொண்டாய். வெற்றி நிச்சயம் உனக்கு.